நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா போய்கிட்டு இருக்கா வீட்டில். ஏகப்பட்ட பொங்கல் சாப்பிட்டு அப்படியே கரும்பெல்லாம் சாப்பிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்களே விஜய் டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு. எனிவேஸ், இருந்தாலும் உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்னுடைய கெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். ஏன்னா அதிகம் இன்டர்வியூஸ் இவரை எடுக்கவே முடியாது, எடுத்ததும் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு அவரை திரும்ப சந்திக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி தெரியுமா. அவர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அவர் நம்ம இப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிஜமாவே ஒரு ரியல் லைஃப் ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்னைக்கு கூப்பிட போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவருக்கு வந்து ஒரு முகம் கிடையாது, பல முகங்கள் இருக்கு. பல வேலைகளை இன்னைக்கு சொசைட்டியில் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்வேன். I'm very happy. Let's welcome Sharath Kumar sir. Cool chatter, hot coffee, life happy. Season 2 மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான. Sharath sir, thank you so much இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இட்ஸ் an honor for me. அண்ட் நான் எப்போவுமே உங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்லை ஒரு பப்ளிக் ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிற இடத்துலையும் இது வே யூ கண்டக்ட் யூர் செல்ஃப். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது ஐ ரிமெம்பர் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஐயோ, ஆர்டிஸ்ட்லாம் மேலே இருக்காங்களே, இப்போ அவங்களெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுமே, என்னமோ நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படி தோணுது. ப்ரொடெக்ட் பண்ணுமே அப்படின்னு நான் திரும்பி இங்கே தேடுறேன். ஏதோ அங்கேருந்து ஒரு குரல், இல்லைப்பா இருங்கப்பா இருங்க இருங்க அப்படின்னு பார்த்தா இவர் நமக்கு முன்னாடி அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு. என்ன ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ஓரமாக தானே போவாங்க, ஏன் இப்படி பிரச்சனைக்கு நடுவில் போய் நிற்கிறீங்களே சார்? அது எப்படி உங்களுக்கு கூடவே பிறந்த ஒரு பழக்கமா? அதான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் எல்லாமே வித் த பீப்புள். அது அப்படியே அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நாட்டாம படம் நடித்தோன்னு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரியலாக லைஃப்லேயும் நாட்டாம மாதிரி ஆகிப்பட்டேன். இப்போ எந்த பிரச்சனையாலும் என்ன சரத் சாரை கேட்டால் நல்லா பதில் சொல்லுவார், நியாயமாக பேசுவார் அப்படின்னு. ஸோ இது எப்படி, ஹவ் டிட் யூ டெவலப் இட் சொல்லுங்களேன். இந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆர்ட்டோ கலையோ வித்தையோ எனக்கு தெரியாது. பேசிக்காக ஐ லவ் பீப்புள். மக்களோடு மக்களாக இணைந்திருக்க எனக்கு பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் எவ்வளோ வேறு வேணால் பேசுவேன், எங்கே வேணால் போய் பேசுவேன். உண்மையில் கூட நான் வந்து டூர் ப்ரோக்ராம் வந்து ஒரு வீட்டில் வந்து அண்ணா எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன குழம்பு அப்படின்னு கேட்டேன். மீன் குழம்பு வச்சுருக்கேன். என்ன மீன் அப்படின்னா ஜிலேபி மீன்னாங்க. ஜிலேபி மீன் நான் சாப்பிட்டது இல்லையே, நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இருக்குண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா, சரி வாங்க போகலான்னு அவங்க கூட நடந்து போயிட்டேன். அந்த கூட்டத்தில் நடந்து போனால் வீட்டில் வந்து இலை போட்டு ஒரு ஸ்டூலு, ஸோ நைஸ், சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ஐ எம் வித் த பீப்புள். இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கோ கூட ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணி இதை நம்ம போட்டு நாளைக்கு பத்திரிகையில் போட்டுடலாம், இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஐ டூ இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஐ வில் கோ எனிவேர். என்ஜாய். அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கு. ப்ராபப்லி யூ லைக் பீப்புள்ங்கிறதுனால தான் ஒரு நாள்ல யூ டூ சோ மெனி திங்ஸ். இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இப்போ சரத் சார் ஒரு வேலையோட அப்படி இஸ் ஈக்குவல் டு ஒரு வேலை. அதாவது நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, எம்எல்ஏ. ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்களே சார், நிறைய வேலை செய்கிறீங்களே, இது எப்படி? அதுவும் அமைஞ்சு போச்சு. நானாக வந்து வேலையை தேடி போகல, அது வருது. இப்போ நான் காரில் கிளம்பி சரி இன்றைக்கி வந்து குதர்க்கமான கேள்வி கேட்கின்ற ஒரு பெண்மணியை சந்திக்க போகிறேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும் போதே அதை பற்றியே நினச்சிட்டு போவேன். நான் இப்போ 1000 அதர் ஒர்க்ஸை பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தால் சரி அங்கே வந்து 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, சரி எதுக்கும் ஒரு 15 மினிட் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்னு கூட நினைப்பேன். ஐ லைக் ப்ரெஷர்ஸ் இன் லைஃப் விச் கிவ்ஸ் மீ ப்ளஷர்ஸ் இன் லைஃப். ப்ரெஷர் இல்லாட்டி பரபரப்பாக இல்லாட்டி வீட்டில் கேட்டு பார்த்தா வாணி ராணிகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சும்மா இருந்தால் என்ன பண்ண படுத்து தூங்கிடுவேன். இல்லாட்டி ஏதாச்சும் வேலை இல்லாட்டி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஏதாச்சும் செய்யணும். யாருக்காச்சும் ஃபோன் என்னங்க ப்ராப்ளம், பிரச்சனை எதுவும் இல்லையா, நான் வரேன், நான் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குற டைம் நான் கூட அப்படி தான் கேட்பேன். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்கள் லைஃப்பில் அப்படி கேட்பேன். உடனே இல்லை உடனே உண்டாக்கிடுவோம் உண்டாக்கிடுவோம். எங்கள் அப்பாவே கேட்பாரு, ஏன்னா ப்ராப்ளமே கிடையாது லைஃப்லன்னு கேட்பாரு. அப்படிலாம் இல்லைப்பா, ப்ராப்ளம் கேன் பி சால்வ், அதனால ப்ராப்ளம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு இந்த நான் என்ன சொல்லுவேன்னா, டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், யாரை கேட்டு பாருங்க, நோ வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். இப்போ நான் எதுவும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா உங்களுக்கு அப்படின்ற டைப் ஆகிட்டேன். நான் இவ்வளோ வேலைகள்லாம் பண்ணுறீங்க அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் எப்போ எழுந்திருப்பீங்க? How do you have time for everything in the world? There's a saying. Basically certain qualities I have got in my life.
ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக பேசணும் உங்கள்கிட்ட. ப்ளீஸ் டெல் மீ. மல்டி டாஸ்கிங் பற்றி பேசும்போது there is a certain quality in me which can handle many works at the same time. ஓகே. இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு ஆயிடுச்சு, இப்போ அலைபேசி இருக்கு ப்ளஸ், ஸோ அதனால் வி கேன் கனெக்ட் வித் பீப்புள் வெரி ஈஸிலி அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ வெரி ஈஸிலி. அதனால மல்டி டாஸ்கிங் வந்து எனக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மக்களை போய் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அது சினிமா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சிசிஎல் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஐ கேன் பி எவ்ரிவேர் at the same time and discuss with people, give them instructions, and at the end of the day come to some conclusion on that work, particular work given to me. போஸ்ட்மேன் வேலை எனக்கு பார்க்க பிடிக்காது. ஒரு வேலையை சொன்னால் அதுக்கு பதிலாச்சும் வரணும், அந்த வேலை செய்ய முடியலன்னு சொன்னால் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் என்னுடைய பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். அந்த பிரின்சிபல்னால ஐ கேன் மல்டி டாஸ்க் வெரி வெல் அண்ட் ஃபினிஷ் அ ஜாப் கிவன் டு மீ. அது அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு. அதனால் ஐ பிகம் லைக் திஸ். அண்ட் ரீசெண்டாக ஒரு சாதனை படைச்ச ஒரு ஃப்ளாக் விஷயம் ஒன்று இருக்கே, ஹியூமன் ஃப்ளாக். அதில் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு உங்களது இருந்திருக்குல்ல, அது முக்கியமாக வந்து நான் வந்து அன்றைக்கி கூட அவங்க வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்து கூட சொன்னாங்க, ஸோ யூ டிட் a great job for us. And I said I've done nothing there actually. உண்மையிலே சொல்லப்போனால் it's the effort of Rotary and other organizations and a friend of called Dinesh Raj who contacted me. All these people's combined effort and the effort of the students of so many colleges, and almost 48,000 people வந்து they counted, you know, வந்து the biggest human flag in the world is being done by India. அன்றைக்கான க்ரௌடு 48,000 நம்பர்ஸ் அங்கே உள்ளே இருந்தாலும் மொத்த க்ரௌடு சுற்றிட்டு இருந்தது 2 லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க. காலையில் 5 மணிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காசுன்னு வரும்போது பீப்புள் ஆர் யுனைட்டிங் இல்லை. இது எஃபர்ட் வந்து இட் பிலாங்ஸ் டு ரோட்டரி, மிஸ்டர் நாசர், மோகன் ரங்கம் அண்ட் ராஜா அண்ட் தினேஷ் ராஜ், ஸோ மெனி பீப்புள் நேம்ஸ் ஐ மைட் ஹவ் லெஃப்ட் அவுட். இவங்களோட எஃபர்ட் தான். ஸோ சம்வேர் ஐ லைக் டு மேக் மை செல்ஃப் ரைட் காசஸ் ஐ லைக் டு பி தேர். ஏன்னா நான் வந்து இந்த ஹியூமன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியன் ஃப்ளாக்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ பேசுகிறதுக்கு, எல்லாருக்கும் இந்தியனுக்கு இருக்குது உரிமை இருக்குது. எனக்கு அதிகமாக இருக்க காரணம் எனக்கு ரைட் ஷோல்டரில் என்னுடைய இந்தியன் ஃப்ளாக் இருக்குது. அது ஒருத்தர் பார்த்து கேட்டார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் குத்துனதுக்கு பிறகு, நீங்கள் எப்போ சார் சேர்ந்தீங்கன்னு சொன்னார். ஸ்டில் ஐ கெட் வரிட் அண்ட் திங்க் நேஷனல் கலர்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற கட்சிகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணால் அது ரியலி ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நாளைக்கு எது கட்சி கொடி எது நேஷனல் கொடின்னு தேசிய கொடின்னு தெரியாமல் போய்டும்ல. So I don't think we should use the national colors for any of the political parties' colors and ban பண்ணிடணும். I think I'd like to say that on this show. என்னோட ஷோல நீங்க அதை சொல்ல எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க யாருக்காகவும் எப்பவும் எந்த ஒரு தருணத்திலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது இல்லையா? அண்ட் அப்படி ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறப்போ ரீசெண்டாக வந்து பிகே படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஒருத்தர் தான் நீங்கள், கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சொல்லி அந்த படத்தை பற்றி நான் கேட்க விருப்பப்படுறேன். டிட் யூ லைக் தட் மூவி? பிகே படத்தை லைக்குன்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஆர்டினரி வேர்ட். ஐ லவ் த ஃபிலிம். அது என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் முதல்ல பார்க்கணும். See, they're not talking about religion per se there. They are talking about the beliefs. ஒருத்தர் வந்து ஏலியன் ஒருத்தர் வந்து இந்த ஏர்த்தில் வந்து இறங்கினோன்னே இஸ் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் எதை நாம் பின்பற்றுவது, இந்து மதத்தையா கிறிஸ்துவ மதத்தையா இஸ்லாமா அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபியூஷன் பார்க்குற எல்லாம். அப்புறம் இங்கே அதோடைய வழிமுறைகள் கும்பிட்றதுக்கு, சாமி கும்பிட்ற ஒருத்தர் உருண்டுட்டு கும்பிட்றாங்க, ஒருத்தர் முட்டி போட்டு கும்பிட்றாங்க. See, he is totally confused person is what he is trying to say. He is not degrading any religion over there. See, பேசிக்காக இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் ப்ரிடாமினன்ட்லி இன் our country. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹிந்து ப்ரீச்சரோ ஹிந்து காட்மேனோ தான் எடுக்க முடியும். ஏன்னா வி ரிலேட் வெரி ஈஸிலி. நிறைய சுவாமிஜிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்கள தான் ரிலேட் பண்ணியிருப்போம். அதை தான் பேஸ் பண்ணி டேரக்டர் வந்து ஹஸ் டேக்கன் தேட் அஸ் அ திங். ஒழிய உடனே சில பேர் கேட்குறாங்க, ஏன் அது ஒரு முல்லா வச்சு பண்ணிடக்கூடாதா, ஒரு கிறிஸ்டியன் பாதியாரை வச்சு பண்ணிடக்கூடாதான்னு கேட்டால் அவங்க ஜாஸ்தி வந்து they are not there into these kind of big movements other than discourses given by இங்கே நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொன்னால் மோகன் சி லாசரஸ், தினகரன், டிஜிஎஸ் தினகரன், மறைந்த டிஜிஎஸ் தினகரன், இவங்கெல்லாம் பண்ணால் கூட இது வந்து அதிகமாக வந்து மக்களிடம் அதிகமாக தெரிகிறது வந்து நம்ம ஹிந்து இதை பற்றி தான் நிறையா பேசுகிறோம். ஹிந்து பிலீவ்ஸ், ஹிந்து திங்ஸ்லாம் அப்படின்னு அதை ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ யூ சி த டவுன் சைடை பார்க்காம அப் சைடு என்ன சொல்லியிருக்கான்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து காட்டை கேட்டால் எல்லாமே கிடச்சிரும். அப்போ காட்டை சொன்னால் எல்லாம் கிடைக்கலன்னு ஒரு ஏமாற்றம் வருதில்ல. அப்போ பிலீஃப் அப்படின்னு வரும்போது என்னையும் வந்து நான் வந்து ஐ ஒர்க்கிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் now. இப்போ நான் வந்து என்னடா இவ்வளோ பண்ணுறோம், கடவுள் நம்ம நினச்சது எல்லாமே கொடுக்க மாட்டேன்றாரு, அப்போ கடவுள் இருக்காரா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா? அப்படி நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நிறைய பேர் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சம் டே இன் யோர் லைஃப் would have thought, வேர் இஸ் காட்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ உழைச்சிருக்கேன், உண்மையாக உழைச்சிருக்கேன், திடீர்னு எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எதுக்காக இவங்களாம் உயிர் இல்லை அப்படின்னு நினைக்க தோணுது. எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ரிவார்டு வரல
அயோக்கியனா ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான், அவன் நல்லபடியாக வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை ஒரு மனிதன் வாழ்க்கையில் வருகிறது. டெஃபினட்டா. அப்போ அவன் காடை பற்றி நினைக்கும்போது எப்படி நினைப்பான்? காடு எனக்கு சாமி கும்பிட்டா என்ன, கும்பிடாட்டி என்ன? அப்போ தட் இஸ் வாட் இஸ் ட்ரைங் டு சே, தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள். நீங்கள் சட்டிலாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இந்த ஒரு 5 hours ஐ கேன் டாக் அபவுட் பிகே மூவி. பிகாஸ் காந்திக்குள்ள மரியாதை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த நோட்டில் இருந்தால் தான் காந்திக்கு மரியாதை, இல்லை ரோட்டில் போட்ட பேப்பருக்கு மரியாதை கிடையாது. ஐயோ காந்தி படத்தை கீழே போட்டாங்களா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க யாரும் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. காந்தினா யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ லாட் ஆஃப் லவ்லி திங்ஸ் யூ செட். ஸோ இதை பற்றி இன்னொரு நாளைக்கு என்னைக்காச்சும் ரிலிஜனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பேசுகிறேன். ஓகே சார், டெஃபினட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல், ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேசிட்டோம். பட் தென் கம்மிங் டு யூ அகேன், நீங்கள் வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் அதுக்கு ஒரு வேற வீட்டில் நேற்று ஏதோ பேசிட்டீங்களா எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சார் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு? ஐயோ கோவம் வருது. யாராவது கொஞ்சம் என்கிட்ட வாங்க சார், கூலா வாங்க சார். இப்போ வந்து உங்களை ஹாப்பி பண்ற மாதிரி ஒரு அட்டாச்சி வச்சிருக்கோம். நீங்க எப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, ஒரு படத்துல கூட காமெடி சொல்ல தெருவுக்கா போறேன் அதுக்குள்ளயா, அந்த மாதிரி தான் பாருங்க. பேப்பர் போடும்போது நான் சைக்கிளிங் ஆரம்பிச்சிட்டேன். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 33 years முன்னாடியே சைக்கிள் பண்ணிகிட்டே இருந்துக்கிறேன். என் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. என் பேர் சுரேஷ், நான் கோஃபவுண்டர் ஆஃப் தமிழ்நாடு சைக்கிளிங் கிளப். ஸோ இது ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா இதில் 6000 பேர் மெம்பர் இருக்கோம் நாங்கள். Sari already is synonymous to fitness. So our cycling பண்றாருன்றது வந்து is actually just is only motivating to a lot of us. So we are extremely happy to just add a lot of miles with Sarath sir. உங்களை மாதிரி ஆளுங்க வந்து சைக்கிளிங் வந்தால் தான் வந்து பப்ளிக் கெட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தாங்க. மை ஏம் வந்து எனக்கு என்ன, இப்போ சைக்கிளிங் டெய்லி பண்ணணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஐவ் கவர்ட் 40 kilometers at a stretch without any stop. அதே மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் ஷுட் பி பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் 200 kilometers இஸ் வாட் இஸ் டெல்லிங் மீ. ஷரத் யூ கேன் டூ இட்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நான் பண்ணலான் இருக்கேன். 40 kilometers ஒரே ஸ்ட்ரெச்லையா? 40 kilometers கார்ல உட்காந்து போனாலே எனக்கு டயர்ட் ஆயிடுமே சார். ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் ஒரு ஃப்ரீக் அப்படின்னே சொல்லலாம். உங்களை ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஒரு வெரியன் இல்லையா? Yeah, that's very interesting because Parisian is an international club. பேசிக்காக வந்து இங்கே வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சைக்கிளிங் த்ரூ த கண்ட்ரி. அண்ட் இதில் வந்து அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 13.5 ஹவர்ஸ்க்குள்ளே 200 kilometers இஃப் யூ ரைட் பிகம் ரேண்டன்யூன்னு இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் எய்ம். ஸோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் திருவாமியூர் டு பாண்டிச்சேரி அண்ட் பேக் டு திருவாமியூர் வில் பி அபவுட் 200 kilometers. ஓகே. ஸோ அது பண்ண பிறகு வாண்ட் பிகாஸ் சூப்பர் ரேண்டன்யூ ஆகணும்னா தென் யூ ஹேவ் டு பி 200, 400, 600 kilometers. நீங்கள் வந்து யூ ஷுட் ஹவ் டன் இட் இன் அபவுட் 1 calendar year. சார் ப்ளீஸ் விளையாட்டு கூட யூ ஹேவ் டு டூ இட் அப்படி சொல்லாதீங்க. ஐ ஹேவ் டு டூ இட்னே சொல்லுங்க. ஆமாம், விளையாட்டுக்கு சொல்லும்போது கூட we can do it. It's not difficult. பண்ணலாம். ஸோ அந்த 200 kilometers target will be doing it by July. So that's my aim. அதுக்கப்புறம் வந்து once you get the member as a revenue, then of course you can ride all over the world. And எல்லாருமே சைக்கிள் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் விலை விற்கிறதுல வேலையில் எல்லாம் சைக்கிளுக்கு வந்து போகிறது நல்லது. Because lot of people are doing it across the world. So I think this is one of the things that we should do. ஓகே. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சரத்குமார் வந்து கர்நாடகாவில் பேப்பர் போட்டவர் தான் எல்லாருக்குமே தெரியும்னு. ஸோ வை டோன்ட் வி கோ டு யுவர் யங்கர் டேஸ்? இல்லை, நான் வந்து ஒரு நல்ல சிறந்த மாணவன். அகடமிக்ஸில் நிஜமாவே சிறந்த மாணவரா? ஆமாங்க, பிஎஸ்சி கணிதம் படிச்சிருக்கேன்னா எப்படி இப்போ நான் நல்லா படித்தா தான் நம்ம மேத்ஸ் முடிக்க முடியும். நீங்கள் மேத்ஸ் படிச்சிருக்கீங்களா? சார் நான் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்னா நாட் ஒன்லி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நான் மேத்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி வாஸ் மை ஆன்சிலரிஸ். நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ். ஐயோ, டோட்டல் 100% மேத்ஸ் படித்தது மேத்ஸ் ஸ்டூடெண்ட். பெஸ்ட் காலேஜ். அதுவும் வந்து படித்த காலேஜும் சிறந்த கல்லூரி, நியூ காலேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்லூரிஸ். நான் வந்து படித்ததும் இனிஷியல் ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் டெல்லி. டெல்லியிலேருந்து இங்கே வந்த பிறகு சென்ட்ரல் ஸ்கூல் ஐஐடி ஐ ஸ்டடி.
சென்ட்ரல் ஸ்கூலில் வந்து ஹிந்தி வாஸ் ஃபைன் வித் மீ பட் சான்ஸ்கிரிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. Okay. So I came to St. Patrick's High School, one of the nice schools there. St. Patrick's, I passed out in first class. Then I got into Loyola College, one of the another good institution that I studied. Yes. Loyola College PUC பண்ணேன். Okay. ஸோ Loyola College PUCல பாஸ் பண்ண தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். ஏன்னா கல்லூரிக்கு போனால் தானே நான் இப்போ நிறைய படம் பார்க்க போயிடுவேன். நான் கிளாஸ்லேயே இருக்கிறதில்ல. அந்த கல்லூரியோடைய ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்குன்னா அதுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டது வந்து திரு சரத்குமார் அவர்கள் தான். நான் ஒன்றும் பண்ணலைங்க. தொட்டி போட்டு அப்படி இங்கேருந்து இப்படி எடுத்தேன். பிரின்சிபல் வந்தார், என்ன பண்ணீங்கன்னு ஃபாதர், இங்கேருந்து தொட்டி இங்கே கொண்டு வைக்கலான்னு பார்த்தேன் ஃபாதர் அப்படின்னு. அதுக்கு சீட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் நியூ காலேஜ் வந்துட்டேன். நியூ காலேஜில் 3 years அங்கே பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அங்கேருந்து கர்நாடகா போய் இந்த ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட சொன்னாங்க. I accepted it. ஏன்னா பேசிக்கலி இட்ஸ் அ சர்க்குலேஷன் ஜாப். ஐ நெவர் லுக் இட் அஸ் சர்க்குலேஷன் பண்ணுறது வந்து அன்றைக்கி வந்து பேப்பர் ஹேஸ் டு செல். ஸோ ஐ டு பி வித் த கைஸ் வித் த சைக்கிளிஸ்ட். அவங்க பேப்பர் போடுற பசங்களோட நானும் வந்து பேப்பரை வந்து காலையில் 5 மணிக்கு கேட்டிங்களே அப்போயே எழுந்திரிச்சிருக்கேன். 5 மணிக்கு வந்து மெட்ராஸ் மெயில் அப்போது அது வந்து பேப்பர் வரும். அதை எடுத்து சைக்கிளில் வச்சுக்கிட்டு அதை இப்போ ஏரியா பாய்ஸ் கொடுத்து நான் ஒரு ஏரியாவுக்கு சைக்கிளில் போயிடுவேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ இனிஷியலி மை லைஃப் ஸ்டார்டட் அஸ் அ சைக்கிள் பாய். அப்புறம் வந்து அதுலேருந்து அப்படியே ஸ்பேர் டைம் இருந்தது. அது மார்னிங் ஒர்க்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க இருந்து. தே செட் எஸ் யூ கேரி ஆன் ரிப்போர்ட்டிங். நாங்கள் அதை பிகம் அ ஜேர்னலிஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் செல்லிங் ஃபார் த பேப்பர் ஆட்ஸ் வந்து ஸ்பேஸ் செல்லிங் ஃபார் த நியூஸ் பேப்பர். ஸோ அப்படியே ஐ ஸ்டார்டட் தேர் மை கேரியர். ஆக்டிங் வாஸ் ஆல்வேஸ் இந்த பேக் ஆஃப் மை மைண்ட். எங்கள் அப்பா வந்து நடிக்கிற ஆசை இருக்கும்போது நீ முதல்ல படினார். அந்த பேசிக் டிகிரி வாங்கின பிறகு யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் இட் டிட் மச் மணி. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கோ ஒரு கேபிடேஷன் ஃபீ கொடுத்து படிக்கிற அளவுக்குலாம் பண வசதி கிடையாது. அப்பா வந்து வாஸ் ஏர்னிங் அபவுட் 5,000 or 6,000 rupees நினைக்கிறேன். ஸோ வி வாட் எவர் he had, he made me study and I was very happy that I could learn some principles from my father. அவ்வளோதான். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக கூட இருக்கீங்க. Still I write my blogs and Twitter I'm active because for 6 months I was active because I wanted to get with the connect with the people of the newer generation of people. நிறைய பேர் ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து யாரோ உங்கள் தலையை எடுக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ சொன்னப்போ அட்ரஸ் கொடுத்தீங்களே, உங்கள் வீட்டு அட்ரஸ் அவர் நீங்கள் தானே சார்? அது நானே தான். அது வந்து வைரலாக போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் நான் வந்து பயங்கரமான தீவிரவாதி அப்படின்னு சொன்னாங்க. 4 பேர் இருக்கோம் நாங்கள். வி ஆர் வெரி தீவிரவாத கும்பல் நாங்கள் அப்படின்னாங்க. அப்படியா, வெரி குட் அப்படின்னா. நீங்கள் எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, நாங்கள் வந்து உங்களை மர்டர் பண்ணிவிடுவோம் நாங்கள். சரி வெரி குட். ஸோ நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டிவாக்கம் சென்னை 41 இஸ் மை அட்ரஸ். சீக்கிரம் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக அப்படின்னு சொன்னால் வரல. ஆனால் என்னைக்காவது உங்கள் வீட்டில் இல்லை சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ சண்டை போடுற, ஏன் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வர அப்படின்னு என்னைக்காவது உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்க? சண்டே போடுறது இல்லையா? நெவர் ஃபாட் வித் எனிபடி இன் மை லைஃப். ஏதோ பிரச்சனை ஒரு கான்ட்ரவர்சியில் நீங்களே போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போகிறீங்கல்ல, ஹெல்ப் பண்ண போகிறது வந்து வேறு. அது வந்து கான்ட்ரவர்சி. சண்டையா கேட்குறேன். அது சண்டைனா ஒரே ஒரு தடவை தான் சண்டை போட்டு ஒரு தடவை தான் போட்டேன். ஒரு தடவை போட்டதுக்கு நான் வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. உடனே நீங்கள் சொல்கிறது அடிதடி சண்டை தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு பையனை தான் அடிச்சிருக்கேன் லைஃப்லே. டிடி அடிக்க மாட்டேன். ஒன்று இல்லை சார், அடுத்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியுது. ஓகே, ட்விட்டரை பற்றி நம்ம பேசும்போது ஒரு தீவிரவாத செயலை சார்ந்த ஒருத்தங்களையும் நம்ம பார்த்தோம். பட் உங்களோட தீவிர ஃபேன் ஒருத்தவங்களையும் நான் உங்களை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிச்சேன். அண்ட் அவங்க வந்துட்டு நீங்கள் எது சொன்னாலும் அவங்க வந்து உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஷி ஹாஸ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் யூ, ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணாலும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காயத்ரி அவர்கள்னு சொல்லிட்டு. சூர்யா காயத்ரி. சூர்யா காயத்ரி. அவங்க வந்து ஆலப்பியில் எழுதுறாங்க. She also writes blogs in my Friends of Sharathkumar Facebook இருக்கு. ஆலப்பி கேரளால இருந்திருக்காங்க. பட் அவங்க ட்விட்டரில் மட்டும் ஃபாலோ பண்ணல. இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களை ஷூட்டிங்கில் ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. லெட்ஸ் ஹேவ் சூர்யா காயத்ரி. சூர்யா காயத்ரி, தேங்க்யூ ஸோ மச் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. மை ப்ளஷர். அண்ட் சொல்லுங்க சார், இப்படி பயங்கரமா ஃபாலோ பண்ற ஒரு தீவிர ரசிகையா இருக்கீங்க. அண்ட் கேரளா மாநிலத்தை சார்ந்தவராக வேற இருக்கீங்க. எப்படி இது நடந்தது? எப்போல இருந்து ஓகே சார் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஏன்? I knew him only as an actor initially. I didn't know about his various other roles that he plays until I started following him on Twitter. Oh. ஸோ ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணும்போது தான் சாரோட பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரிய வந்தது. இவ்வளோ விஷயங்கள் பேசுறாரு, இவ்வளோ விஷயங்களை பத்தி. I closely watched his way of interacting with people
and I researched on him. I watched all his interviews, all his speeches, and I was very impressed. ஓகே I like his quality of acknowledging others' time. We know he wears many caps and he has a very busy schedule, but in between all that, he finds time to interact with people. So that makes him a people's actor and a people's politician. Thank you so much. so sweet அழகா சொல்றாங்க One thing about her, I keep watching Nisha, and she's got lovely comments. And whatever she writes, that's what I was also, watching whatever she says. And then when I started the Friends of Sharat Kumar also, then she started following and started writing blogs. ஓகே So education apati, now recently she has written about organ donations and things like that. That is when I knew her capacity to write blogs. இவ்ளோ ஒரு இங்கே ஏதோ எழுதிட்டு இருக்காங்க 140 words ஏதோ பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே வந்து it is a bigger thing. You take up an issue and start writing இல்லையா? ஓகே So I knew she's a very intelligent person, so really happy to see her in person here. the first time பாக்குறீங்களா இல்ல சார் First time today. ஆமாம் நான் வந்து many times I said நான் கேரளா வரும்போது நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து well like to meet all of you ன்னு சொல்லுவேன். But it's not happened. And now she also had been saying when I come here we'll meet, and it has never happened, and it's because of your show. தேங்க்யூ ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்போ ஒரு ஃபேனோட ஒரு என்ன சொல்றது ஒரு கனவை நினைவாக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இதோட நான் உங்களை அனுப்ப போறது இல்லை. ஐம் கோனா கிவ் யூ a photo moment. ஸோ சாரோட ஒரு பிக்சர் எடுக்க போறேன் and I will give it to you immediately. Okay? So thank you so much கேரளாவுல இருந்து இங்க வந்ததுக்கு வளர நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Narsus Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. Presented by Aditya Ram Group மற்றும் Ran India TMT கம்பிகள். சரத்குமார் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காஃபி ரீவைண்ட். காஃபி ரிவைண்ட் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான இல்ல எங்களுக்கு பிடிச்ச சில போட்டோகிராஃப்ஸை எடுத்து வச்சிருக்கோம். சரி. அந்த போட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு what do you remember இல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓ எஸ். பாத்தீங்களா இப்போ கூட மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிருக்காரு. என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கவனிச்சிட்டு இருக்காரு, அதே சமயம் அங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. உங்களமா ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காரு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் பண்ணல. அதெல்லாம் அவங்களுடைய வேலை. எங்க வீட்ல வேற வேலை எல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. கேண்டி கிரஷ்னு ஏதோ ஆடிட்டு இருக்காங்க. ஆமா ஐயோ அவங்க அப்படி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமா சார், யாரெல்லாம் விளையாடுறாங்களோ வேலை எல்லாம் வேலை தான் கரெக்ட். தேங்க் யூ. நீங்க யாரை சொன்னீங்க? நான் எங்க வீட்ல மேடத்தை சொன்னேன். மேடம் சத்தியமா நான் அப்படி சொல்ல மேடம். நான் அவங்கள தான் கேட்டேன். அவங்க தான் வேலை நிறைய டென்ஷன் இருக்கும். அப்போ வந்து அப்படிதான் விளையாடணும். அப்படி விளையாடினாதான் கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா நீங்க ப்ரொடக்ஷனும் பாத்துக்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும், டபுள் ப்ரொடக்ஷன் பார்த்து ஆக்டிங் பண்ணும்போது கேண்டி கிரஷ் எல்லாம். மேடம் இல்ல மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா நான் அப்படி சொல்ல மேடம். சொன்னது உலகமே பார்த்துடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் தான் கேட்டேன். அவங்க வேலை விளையாடுறாங்க, வேலை எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆமா ஆமா வீடுன்னு நினைச்சுக்கிட்டேன் சார். சி பிலோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மொபைல்ல அப்புறம் வந்து ஐபேட்ல எல்லாம் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இட்ஸ் வெரி டிஸ்ட்ராக்டிவ் ஃபார் த கிட்ஸ். அவங்க வெளில போய் விளையாட மாட்டேங்கிறாங்க. பட் பெரியவங்களுக்கு அது ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சம். கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், அது விளையாடணும். ஓகே சார்? இதுக்கு மேல கடவுள் மட்டும்தான். அந்த பிகே படத்துல வரமா எந்த கடவுள் வேண்டிக்கணும்னு எனக்கு தெரியலையே. ஓகே, இப்போ நியூட்டன் ஸ்டீல உங்களுக்கான பிக்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்து would you like to share please? Yes sir. ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் வருது? அதில் வந்து வெரி க்ளோஸ் ஃபேமிலினே சொல்லலாம். ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் கூட நாங்கள் நிற்கிறோம். இது வந்து என்னுடைய சண்டமாரதம் வந்து பூஜைக்கு எடுத்தது. பூஜை அன்னைக்கு எடுத்தது. ஸோ நைஸ் ஆஃப் தம் டு கம், ஒரு கம்பேக் ஃபிலிம் சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து படத்தை நடிக்கணுமா நடிக்க வேணாமா, பிகாஸ் அரசியல் ஒரு பக்கம் டைமே இல்லாமல் இருக்கிறதுனால ஐ தாட் ஐ ஷுட் ஜஸ்ட் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் பண்ணணும்னு சொன்னவங்க இவங்க ஒருத்தர். ஸோ சண்டமாரதம் பூஜைக்கு எடுத்தது அது. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி வந்து மேடம் என்கிட்ட உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. மேடம் பற்றி நீங்கள் எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த மேடமோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதை பற்றி நீங்கள் பெருமையாக பேசணும். சார் இது உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்ட கேள்வி, பதிலே வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. 2 minutes பேச சொன்னீங்களே. ஆமா சைலண்ட் ஆகிட்டேன்ல. ஏன் சார் சைலண்ட் ஆகிட்டீங்க? அவங்களுடைய காமெடி சென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அதனால குவைட்டாக இருக்கேன். சொன்னா சிரிச்சுட்டே இருந்தேன், ஷோ முடிஞ்சு போயிடுமே.
நான் அவரை பார்த்தேனே தான் அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவங்களுடைய நண்பியோட உங்களை வந்து கலாய்க்கலான்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்களே. ஐயோ என்னென்ன பண்ணாங்க அவங்க சரி வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் சொல்லவே முடியாது, பாதி சொல்லவே முடியாது. அவங்க அப்படி ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் சிரிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா எவ்வளோ தான் சிரிக்கிறது, கொஞ்சம் சிரிக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? பட் நீங்க ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டா நிறைய சிரிக்கணுமா இல்லையா சார்? சிரிக்கிறேன், அவங்க சில ஜோக்ஸ்லாம் சொன்னால் சிரிக்கிறேன். பட் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வேலையெல்லாம் மற்ற ஏதோ ஒன்று பேசுவாங்க. என்றைக்கோ நடந்த இன்சிடென்ட்டு, அதில் யாரோ இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லி யாரையோ ஒருத்தரை பற்றி சிரிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்ல. ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஜோக்காக தெரியுது. இவங்க அதே பேசிகிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும்? அச்சச்சோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இருந்தாலும் உங்களுக்கு வெரி மனதைரியம். ஜோவியல் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் முக்கியமாக அந்த ஸ்ரீபிரியா வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எனக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜோக்ஸ்லாம் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு வெரி கிளவர் ரிப்பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் ஷி இஸ் குவிக் விட்டட். அண்ட் அதே மாதிரி போத் ஆஃப் தம் ஆர், ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் there are a lot of people I have met, they are genuinely very intelligent. அண்ட் அது ஒரு காமெடி சென்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு சென்ஸ் இருக்கும் அதில். அந்த காமெடியில் சென்ஸ் இல்லாட்டி கூட சென்ஸ்லெஸ்ஸா எதுவுமே இருக்காது அவங்க பண்ற எந்த ஒரு விஷயமுமே. they will do something good. நெக்ஸ்ட் பிக்சர். இதுல நீங்க எங்க இருக்கீங்க? இது இருக்கானே, அதானா? ஓ மை காட், ஹேர் ஸ்டைலும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரிலாம் வச்சுருக்கேன், தெரியலையா? இப்போ எங்க சார் ஜீசஸ் கிரைஸ்ட் பாய் வச்சிருக்கீங்க? இவ்வளோ தூரம் ஆமால, இவ்வளவு தூரம் எப்படி ஒரு ஹிப்பீஸ். அங்கீலாம் அப்போ தான் நான் படம் பார்க்க போகும்போது தான் சொன்னாங்க, இவங்க தான் ஹிப்பீஸ்ன்னுவாங்க. ஓ, அவ்வளோ முடி, ஆமாம் அவ்வளோ முடி வச்சுருந்தா ஹிப்பீஸ்ன்னுவாங்க. திஸ் இஸ் கண்ணன் ஆதித்யன், கதிரேசன் ஆதித்யன், குமரன், திஸ் இஸ் ராஜன், and that is my friend Santanam. This is my cousin Jeeva, who is working in Daily Tandi in the advertisement thing, and Meenakshi Sundaram is in Bloomberg TV. And this is my Perumal Ramasamy, my another cousin is also there. He is a great footballer. இது எப்போ எடுத்த பிக்சர்? 40 years back எங்கள் பெரியப்பா வீட்டில், ஆதித்யநாத் வீட்டில் எடுத்து. உங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கசின்ஸ் டே அவுட் மாதிரி அது. வெரி நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். He's lost a lot of teeth. அவரோட வந்து லண்டனில் ஐ திங்க் திஸ் வி ஹட் கான் ஃபார் த ஷூட் வித் ரஜினி சார். இப்போ எல்லாம் படம் பார்க்க போனோம் ஒன்றா, ரஜினி சார், நான், ராகுல், ரவிக்குமார், மேம் எல்லாம். அப்போ அந்த படம் வந்து Rahul was not allowed to see the film. So he was playing with some of our friends outside. So போனேன், அப்போ தான் அவனை தூக்கி கன்வின்ஸ் பண்ணி, பல்லுலாம் இல்லாத ஒரு ஸ்டில் பாட்டம் ஃபார்ம் பார்த்தா டென்ஷன் ஆகிடும் அந்த ஷோவை. நான் சொல்லுவேன், தீதி தான் வேணுமே இந்த ஃபோட்டோ போட்டு உனக்கு பல்லு இல்லாமல் காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா ராகுல்? அவன்கிட்ட சொல்லியே அவன்கிட்ட நிச்சயமாக காமிப்பேன் அதை. So sweet இல்ல? This is என்னுடைய great mentor, of course, குஞ்சுமோகன் சார், man who lifted me to that position of stardom. இல்ல? சூரியன் மூலமாக. சூரியன் படம் மூலமா. அந்த படத்தில் தான் எனக்கு very big thing, and definitely soon I think we should be doing some films together. Wow, பேசிட்டு இருக்கோம். Definitely I'll definitely do it for குஞ்சுமோகன் சார். Great film. Thanks. My mother left us last year. Rahul is okay, Rayan is there, and that's me. எங்கள் வீட்டில் she is so attached with Rahul. Nice picture. It's at home, வீட்டில். Sivakumar sir, Rajini sir, Kamal sir, Vijay, Ajit, and this is I think கார்த்தி. Karthi. Yeah. Karthi. It's for that I think we went for the 100 years of cinema celebration எடுத்தது. ஒவ்வொருத்தங்களை பற்றி ஒவ்வொரு லைன்ல சொல்லுங்களேன். சிவகுமாரனை பற்றி சொல்லணும், என்ன சொல்லுது, மார்கண்டைன் ஆஃப் சினிமா. இஸ் அ மேன் ஹூஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் வித், அது மட்டும் இல்லாமல் இஸ் ரீஇன்வென்ட்ஸ் ஹிம்செல்ஃப் தான் சொல்லணும். இப்போ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு எல்லா பக்கம் போயிட்டுருக்காரு, வேரியஸ் டாபிக்ஸ் ஹி டேக்ஸ் அப் அண்ட் யூனோ ரிலன்ட்லெஸ்லி கோஸ் அரவுண்ட் டாக்கிங் அபவுட் இட். ஆமாம், அது பண்ணுறாரு, தட்ஸ் கிரேட். அண்ட் ரஜினி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், இஸ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் அவரை பற்றி சொன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்களேன். Down to earth person, though we don't show off our friendship and things like that, we don't meet often, the regards that he's got for me, the regards I have for him is something very great. அது நான் வந்து ரஜினி சார் எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க, பட் ரஜினி சார் பற்றி சொல்லுன்றதுக்காக சொல்ல, இஸ் அ பர்சனாலிட்டி who knows everything. Many people think he may not know a lot of things நினைப்பாங்க. when you sit and talk with ரஜினி சார், இந்தியாவில் இருக்க பாலிட்டிக்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பாரு, எல்லா படத்தை வச்சும் தெரிஞ்சிருப்பார். எவ்ரி திங் ஹில் பி சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் ஆல் திஸ் திங்ஸ்னு நினைக்கிறேன். அவர் வந்து குவைட்டாக உட்காந்து ரோட்டில் இருக்கார், ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கவே முடியாது. ஹி நோஸ் ஆல், ஹி நோஸ் வாட் இஸ் டு பி டன். கமல் சார் அஃப்கோர்ஸ் a great actor. அன்பேசி வந்து பார்த்துட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வி see the film once twice, பார்ப்போம், அதை மறந்துடுவோம். அன்றைக்கி வந்து பார்க்குறது the way he has portrayed himself in that movie,
அன்பே சிவத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டரைசேஷன் வந்து இது பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடி வர பெரிய பூத கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு வாட் ஹேப்பன் டு வாஸ் ரெவல்யூஷனரி அதுவும் ஸ்ட்ரீட் பிளேஸ் போட்டுட்டு சரி திரும்பி பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் மை மைண்ட் ஆன் why can't I do this in my political career? Go to a street and put up a play on issues நினைக்கிறதுக்கு தூண்ட படம் அன்பே சிவம். ரீசெண்டாக பார்த்தனால I thought of Kamalji. Even though it's already existing in so many places, many people do it. பட் இதை வந்து பயன்படுத்துகிற ஒரு கருவியாக பயன்படுத்தலாமே நினைக்க தூண்டுது அன்றைக்கி திருப்பி மறுபடியும் அன்பே சிவம் படம் பார்க்கும்போது தான். விஜய் அஃப்கோர்ஸ் வெரி குவைட் அண்ட் நைஸ். நான் வந்து சூரியவம்ச விழான்னு நினைக்கிறேன். அந்த விழாவுக்கு வந்து எஸ்எஸ்சி வந்திருக்கும் போது பேசிட்டு போது சொன்னது நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் வுட் பி விஜய். நான் சொன்னா இல்லையான்னு அவங்க பார்க்க எஸ்எஸ்சிக்கே தெரியும். பிகாஸ் ஐ ஃபெல்ட் சம்திங் இன் விஜய் தட் வில் பிகம் அ வெரி பிக் ஸ்டார். நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு வந்து நாட் கம்பேரிங் ஹிம் வித் ரஜினி சார். சூப்பர் ஸ்டார்டம் இஸ் நாட் அ டைட்டில். நிறைய பேர் அதை பற்றி கான்ட்ரவர்சி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. சி சம்படி பிகம் சூப்பர். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இஸ் தேர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் தேர் வித் அஸ் இஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். நம்மலாம் வந்து இறந்து மறைந்த பிறகு அவரை பற்றி என்னை பற்றி பேசாட்டி ஐ கேனாட் பி அ சூப்பர் ஸ்டார். சம்படி ஷுட் டாக் அபவுட் யூ ஆஃப்டர் யூர் கான். மகாத்மா காந்தி இஸ் சூப்பர் ஸ்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சூப்பர் ஸ்டார். வல்லபாய் பட்டேல் இஸ் சூப்பர் ஸ்டார் as politics is concerned. ஸோ இந்த மாதிரி யூ ஷுட் பி ரிமெம்பர்ட் ஃபார் வாட் யூ ஹவ் டன் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட் இன் சொசைட்டி. அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு லெவலில் நினைக்கும் ஆஸ் அ ஸ்டார் ஹூ குட் கம் அப் இன் அ பிக் வே அப்படின்னு நினைக்கும் போது ஐ தாட் ஆஃப் விஜய். அஜித் மை இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ் பட் a very deep person. Ajit வந்து doesn't mix with people a lot, and sometimes when he wants to say something he has come to my house couple of times. நேரடியாக எதுவும் சொல்லணும் நேராக வந்து he will just talk and go back. I like that quality about him, and there's no managers to come and tell us that he wants to meet and he wants to do this, nothing like that. பெருசாக வந்து வெளியே வந்து அஜித் வாட் he thinksன்றது நிறைய பேர் தெரியாத ஒரு பர்சன், மிஸ்ட்ரி பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் அஜித்தை பொறுத்த. nobody is able to gauge what he is, what he is thinking, what his intentions are, how he keeps away from the society, away from people and quiet. அவ்வளோதான். Did you enjoy it, sir? பழைய நினைவுகள் அப்படியே திரும்பி பழைய நினைவு இன்னும் நிறையா போட்டோஸ் பழைய நினைவுகள்லாம் இருக்குது. நான் வந்து சரத்குமார் வந்து வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது, நான் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த உருவாக்கப்பட்ட மனிதன் சொல்லும் போது என்னை வந்து அந்த லெவலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஐ லைக் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் தம். செந்தில்நாதன் சார்லாம் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருந்தார் படம். நான் என்ன படம் பண்ணுறேன்னு செந்தில்நாதன் சார் கேட்பேன். எனக்கு கண்டினியூஸாக 4 படம் என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். மணிவாசகம் சார் அப்படி தான். ரவிக்குமார் மேன் ஹூஸ் மை ஐ வுட் சே ஆப்பிள் ஆஃப் மை ஐன்னு சொல்லுவேன். ஏன்னா என்றைக்கும் எந்த சூழ்நிலையும் நான் ஒரு ஃபோனை பண்ணால் வந்து என் பக்கத்தில் கூட நிற்பார். நிறைய பேர் இருக்காங்க. சௌதரி சார் என்ன கிரியேட் பண்ணாங்க, லக்ஷ்மி மேகோத், முரளி சொன்னால் நிறைய பேர் சொல்லணும். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மை கிரியேட்டர்ஸ். ஐம் ரியலி இந்த ஷோவில் ஐ லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். Oh, please. I'd like to thank all of you for making what I am here today. Thank you, sir. Thank you so much. So, அடுத்ததா நம்ம பார்க்க போறது rapid fire round. So, உங்களுக்கான favorite question. AK-47 அல்லட்டி ரிவால்வரா பிஸ்டல்? ஃபயர் கிடையாது சார். இது வந்து தீபாவளி துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி தான். அதனால பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியா. யாரை பார்த்து யார் பயப்படாதீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கே என்ன அடிக்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 powered by RRP Housing, co-presented by Aditya Ram Group. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 powered by RRP Housing, co-presented by Aditya Ram Group. சரத்குமார் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போறது rapid fire round. So quick questions கேட்க போறோம் சார். ஸோ டக்குன்னு பதில் சொல்லிடுங்க. ஒன் மோஸ்ட் அப்சர்ட் திங் நீங்க இது வரைக்கும் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்க சொன்னப்போ என்னது இதை போய் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம். டக் சார் நீங்க என்ன சொன்னீங்க? நான் கேபிட் ஃபயர் கேள்வி கேட்பேன், டக் டக்குன்னு பதில் சொல்லுங்க. அந்த டக் இல்ல சார். கொஞ்சம் குயிக்கா ஃபாஸ்டா யோசிச்சு சொல்லுங்க. யோசிக்காம சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு புதுமுக நாயகனா நடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல, தமிழ் படத்துல நடிக்க போறீங்கன்னா யார் உங்களுடைய டைரக்டரா இருக்கணும்னு நினைச்சீங்க? இந்த டைரக்டரோட படத்துல நாம டெபியூ நிறைய பேர் வந்தாங்க. லாட் ஆஃப் பீப்பிள் ஹவ் கம். ஒன் நேம் டக்குன்னு வந்துச்சுன்னா அந்த கார்த்திக் சுப்ராஜ் நினைப்பேன். ஓகே சரி. இப்போ நான் இந்த கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஹீரோயின்ஸ்க்கு, நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸாக இருக்கலாம், தமிழ் ஹீரோயின்ஸாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஒர்க் பண்ணாதவங்களா கூட இருக்கலாம். நான் ஸ்டாப் டாக்கர் ஒரு ஹீரோயினுக்கு இந்த அவார்ட் கொடுக்கணும்னா எந்த ஹீரோயினுக்கு இந்த அவார்ட் கொடுப்பீங்க? வரலட்சுமி சரத்குமார் கொடுக்கலாம். சொன்ன தெரிஞ்சுதா? எல்லாம் லாஸ்ட் வேர்டு மட்டும்தான் புரியும். உங்களுக்கே புரியாதா?
கஷ்டம் தான். கேட்டால் நான் ஏன்ட்டு வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். நான் இவ்வளோ ஆமா, கிளியராக சொன்னாங்க. தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன். ஆமா ஆக்சுவலி என்கிட்ட இதே கவுச்சில் உட்காந்து சொன்னாங்க. எங்க அப்பா கிட்ட ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா கூட அவ்வளோதான் பேசுவார் தெரியுமா, ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், உங்களுக்கு என்ன தெரியும். ஓகே விட்டுடுங்க விட்டுடுங்க. ஓகே ஆக்டிங் குவீன் அப்படின்னா ராதிகா தான். ஓகே மிஸ் ஆட்டிடியூட். பர்ஃபெக்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் நயன்தாராஸ் girls seem to be having a very good attitude. ஓகே எக்ஸ்பிரஷன்லெஸ். இந்த வம்பான கேள்விலாம் கேட்கக்கூடாது. சார் என்ன நடிகர் இவ்வளோ சங்க தலைவரை கேள்வி, இது பார்த்து ஒண்ணுதான் நடிகர் சங்க தலைவரை பார்த்து எந்த நடிகை வந்து எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரி இருக்கிற பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உருவாக்குறது ப்ளீஸ். சரி சார், அப்போ உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு சார். ஒரு Penalty போட்டுருங்க, எவ்வளோ வேணா போடுங்க. எவர் பியூட்டிஃபுல். சரோஜா தேவ்மா. ஒன் பர்சன் அவுட் சைட் யுவர் ஃபேமிலி, என்னோட ஐ கேன் ட்ரஸ்ட் him வித் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒருத்தங்க. கண்ணை மூடிட்டு நம்பன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சொல்லணும் கண்ணை மூடிட்டு. ஏன்னா ஒருத்தன்னு சொன்னால் மற்ற 4 பேரும் எனக்கு கூட அப்படி தான் இருக்காங்க. சரி இந்த பேர் 5 பேர் சொல்கிறேன். சொன்னா ஒன்று வந்து முரளி ஃப்ரம் விருதுநகர். ஓகே. மை ஃப்ரெண்ட் தினேஷ் வாஸ் அ டைரக்டர், 1970 டைரக்டர், அவர் ஒருத்தர் இருக்கார். தென் என் நண்பன் சுந்தரேசன். அப்புறம் என் கூட இருக்கிற வேலை ரகுபதி வாஸ் பீன் வித் மீ ஃபார் so many years. அப்புறம் வந்து வாசு அண்ட் சிக்கந்தர். ஓகே ஒன் கொஸ்டின் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீ டயர்ட் ஆஃப் இட், ஐயோ இதே கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்னு நீங்கள் டயர் ஆகிற ஒரு கொஸ்டின். எப்படி நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கீங்க? இளமையாக இருக்கிற இளைஞனை பார்த்து இளமையாக இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க கேள்வி தான் ரொம்ப டயர்ட் ஆகுது. என்ன முட்டாள்தனமான ஒரு கொஸ்டின். நல்ல காலம் கேட்கல. ஓகே ஒஃபிஷியலாக ஒரு விஷயத்தை பேன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்தை பேன் பண்ணுவீங்க? அஃபிஷியலாக பேன் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there are too many things to be banned. நான் பல தடவை சொல்லிட்டேன், நன்மையில் இன்டர்வியூவில் சொன்னேன். எல்லாம் சொல்கிறாங்க மது விலக்கு, பூர்ண மது விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இது வந்து பூர்ண மது விலக்கு வந்து ரெவன்யூ பேஸ் இருக்கலாம், ரெவன்யூ வந்து லாஸ் இருக்கலாம். அதை பேன் பண்ணலான்னு சொல்கிறது ஈஸி. இட்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி ஐ லவ் டு சே தட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து குடிக்கவே மாட்டேன் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பேனை போட்டுக்கிட்டீங்கன்னா then you won't go buy the liquor. ஓகே. or you don't want to smoke ன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டீங்கன்னா you won't go. அப்பா வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அவர் வந்து ஒரு நாள் ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்காரு. இதுக்கு நான் ஒரு 100 ரூபாய் கடன் வாங்க போயிருக்காரு. அவர் சொன்னது ரொம்ப ஆழமாக சொன்னார். அவர் போய் நிற்கும் போது அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. ஒய்ஃப் வந்து வருவார், வெளியே நிற்க வச்சுருக்காங்க குளிரில், வீட்டுக்குள்ளே கூட விடலை. வெளியே இருந்து கடைசியில் வந்து அவர் வரல, என்னோட அந்த குளிரில் திரும்பி நினச்சிட்டே வந்தாராம். வரும்போது நினச்சாராம் அந்த 100 ரூபாய் கடன் வாங்குறதுக்காக அந்த நைட்டில் போய் அந்த வீட்டில் நின்னேன், நான் டெய்லி சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன், அதோட விலை என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தா அந்த 100 ரூபாய் கடனுக்காக நான் போய் நின்று இருக்க வேண்டாமல் ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஆன் தட் டேன்னு எடுத்தார் அவர் முடிவை. தட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் மை ஃபாதர் ஃப்ரம் ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் அண்ட் விச் ஐ டோன்ட் ஸ்மோக். அப்போனா இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா அந்த பழக்கத்தை, நீ கடையை வந்து இருக்காதுல்ல, நீ கடைக்கு வந்து பொருள் வாங்க போட்டு சோப்பே வாங்க போட்டு சோப்பு வாங்க ஆள் இல்லாட்டி கடை மூடி தானே ஆகணும், சோப்பு கடை மட்டும் வச்சுருந்தானே அந்த மாதிரி. ஐ திங்க் தோஸ் ஆர் த திங்ஸ் அண்ட் பீப்புள் ஷுட் ரியலைஸ். ஆனால் மதுவிலக்கு அஃப்கோர்ஸ் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும். சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்சோ ஐ திங்க், எனக்கு சிகரெட் என்ன விலை விற்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது. 5 ரூபாய் சிகரெட் விலை இருந்துச்சுன்னா நீங்கள் 100 ரூபான்னு சொல்லிடுங்க, சிகரெட் கொடுக்கறதை விட்டுருவாங்க. These are things to be stopped. These are injurious to the health. ஓகே ஃபைன். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச் ஆயிடுறீங்க தமிழ் ஹீரோஸ்க்கு, நீங்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தனுஷ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தனுஷ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து 6 பேக்ஸ் வேணும் 8 பேக்ஸ் வேணும், அது தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. தனுஷ் இஸ் டெடிகேட்டட் ஆக்டர். அண்ட் தனுஷ் வந்து அப்படியே இருந்தால் தான் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப 8 பேக்ஸ் 6 பேக்ஸ்ன்னு வச்சு மஸ்குலர்னு வந்தால் தனுஷை வந்து பார்க்குறதுக்கு தனுஷா இது வேறு யாரோ அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். So every actor has got different physical appearance. Vijay also is like that. Vijay is not a 6-pack man. Vijay doesn't believe in that நினைக்கிறேன். ஸோ அவர் அப்படியே ஸ்லிம்மாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு 2 இட்லி ஒரு தோசை ஒரு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே அஜித் அவர்களுக்கு? Ajit has got some I think spinal problems and he's had an accident. ஸோ ரொம்ப வந்து he cannot strain என்றது எனக்கு தெரியும். ஸோ I cannot say அது தெரியும். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்தால் I should know the condition, history of the person. அப்படி வரும்போது I won't make him strain. Surya has also worked very hard and of course he's got his own trainer. Surya has got a structure where muscles வந்து உடனே தெரியும். Tall people வந்து it's very difficult to show proportionate muscles. இப்போ எனக்குலாம் muscles எல்லாமே I have to develop in a huge manner. In a shorter version I look better. If you see Salman, you see Amir, all these people மஸ்குலாரிட்டி வந்து வேகமாக காமிக்க முடியும். வேறு டால் பீப்புள் வந்து மஸ்குலாரிட்டி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சூர்யா ஈஸிலி கேன் பி ட்ரெயின் பை மீ. ஓகே ஃபேவரட் மூவி ஆஃப் ராதிகா மேம் அண்ட் பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவங்களுக்கு யாருன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் ஃபார் ராதிகா நிறைய படம் நடிச்சிருக்காங்க அவங்க. சிரஞ்சீவி கூட 76 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் வுட் பி தி பெஸ்ட் பேர். உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் அவங்க நடிச்சதுல? இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொன்னால் சம் வெரி வெரி பவர்ஃபுல் சார். ஒன்று கிழக்கு சீமையர்.
பசும்பொன் அவங்க இப்போ நடித்த படம்லாம் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து பற்றி அவங்க ஒய்ஃபை பற்றி பாராட்டி சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் பசும்பொன் ஐ கேன் கிவ் இட் இன் ரைட்டிங். பசும்பொன், கிழக்கு சீமையிலே, ஜீன்ஸு இதெல்லாம் வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷி ஹஸ் பெர்ஃபார்ம் டு தி பீக். பார்க்கும்போதே பயமா இருக்கும். ஷி இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். ஐ டோட்டலி அக்ரி, டோட்டலி. இப்போ ஒரு காஃபி கொஸ்டின், இந்த மாதிரி நீங்க ஒருத்தங்களோட உட்காந்து காஃபி குடிக்கலாம், and அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க யாரை சார் சூஸ் பண்ணுவீங்க? I think I would like to meet American President Obama and sit and talk to him. ஓகே, சரி. ஒரு காஃபி சேலஞ்ச், நீங்க யாராவது ஒருத்தங்களை காஃபி சேலஞ்ச் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு சேலஞ்ச் பண்ணலாம், ஆனா நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணுவீங்க? Radhika, please 3 days don't talk except while acting. மௌன விரதம் மாதிரி இருங்க. 3 டேஸா? இருந்தாலும் சாருக்கு டிடி வந்து இப்படி ஒன்று டிடி வந்து இதை சொல்ல சொன்னாங்க ஆக்சுவலாக. மேடம் உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோலின்ட்டு, அதனால அவங்க நம்ப மாட்டாங்க. சரி சார், இன்னும் ஒரே ஒரு பெனால்ட்டி மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிட போகிறேன். ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி என்னன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய லாங்குவேஜஸ் கற்று வச்சுருக்கீங்கல்ல. ஸோ இப்போ ராதிகா மேம்க்கு ஒரு லவ் மெசேஜை நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு மேபி ஹிந்தியில் ஆரம்பித்து ரஷ்யன் பேசுவீங்கல்ல சார், ரஷ்யனில் முடியுங்க, ரஷ்யன் லாங்குவேஜில் முடியுங்க. யா மரோஷ்னாய வாம் அப்படின்னா எனக்கு சொல்ல முடியாது. அவங்க நானே போய் திருப்பி பார்க்கணும், கரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் போய் திருப்பி ரஷ்யன் லாங்குவேஜ் புக் எடுத்து பார்க்குறேன். சார் ஹிந்தியில் ஆரம்பிச்சு அப்படியே முடியுங்க சார். राधिका, जब मैंने पहले बार आपको देखा था आप मेरे फ्रेंड थे, अभी मेरा प्यार हो गए हैं, बहुत खुशी मिल रहा है मुझे ऐसा ही रहना, ऐसा ही रहना, ऐसा ही रहना. बस 3 दिन के लिए दीदी ने मुझसे कही थी, 3 दिन के लिए कुछ भी बात नहीं करना. थैंक यू. எனக்கு என்ன சொன்னாருன்னு என்ன சார் 3 நாளைக்கு பேசாதேங்கிறதா இங்கிலீஷ் ஹிந்தியில சொன்னீங்களா? அதையும் சொல்லிட்டேன், தீதி சொன்னாங்கன்றதையும் சொல்லிட்டேன். என்ன டீடி சொன்னாங்களா? அட பாவமே, இந்த பெனால்ட்டி எனக்கே பெனால்ட்டியை முடிஞ்சிரும் போல இருக்கு. எனிவேஸ், தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். ஷரத் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அது இங்கே போய் அங்கே போய் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அவருக்கு ஷேர் பண்ண. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல்ல. ஓகே, எனிவேஸ் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப். Have you ever விளையாட போறோம் வித் சரத் குமார் சார்? சார் அவ்வளோதான். எஸ்னா காங் அடிக்கணும், நோனா ஹார்ன் அடிக்கணும், அவ்வளோதான். என்னைக்காவது உங்கள் கோஸ்டார் மேலே உங்களுக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கா? ஒரு பெரிய ஆங்கிரி பிக் டாக் கிட்ட இருந்து பயந்து ஓடி போயிருக்கீங்களா? யாரையாவது ஒருத்தர் இன்னைக்கு உன்னை எப்படி இன்சல்ட் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, அதை கலாச்சி விட்டுருக்கீங்களா? இன்னைக்காவது ஒரு நாள் பேசவே போறது இல்லப்பா, இன்னைக்கு குவைட்டா இருந்துட வேண்டியதான், பேசவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது நீங்களே உங்களுக்காக குக் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் அது செம்ம டேஸ்டா இருந்திருக்கா? ராதிகா மேம் கிட்ட என்னைக்காவது போய் சொல்லியிருக்கீங்களா? ஓகே, எனக்கு ஆன்சரும் புரிஞ்சிச்சு. அதோட இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு அந்த அடியிலேயே. தேங்க்யூ சார், இட்ஸ் பின் சச் அ பிளெஷர் அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் டைம். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது எவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, புரிய வச்சுருக்கீங்க. யூனோ உங்களுடைய ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் காஞ்சனா படம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் அன்றைக்கி அந்த படத்தில் உங்களோட ஆக்டிங் பார்த்தப்போ ஆல் ஐ வாண்டட் டு டூ இஸ் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ இட் டுடே. ரொம்ப லேட் ஓவேஷன், பட் ப்ளீஸ் அக்செப்ட் இட். Thank you so much. And Coffee with Didi has been a talked about show. And அந்த ஷோவில் வந்து என்னை வந்து பேச சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் இஷ்யூஸ் நான் பேசிக்காக நிறைய பேருக்கு வந்து சரத்குமார் சீரியஸ் பர்சன் நினைக்கிறது வந்து ஒரு அதர் சைட் ஆஃப் மீயும் தெரியணும் தான். பிகாஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக லாட் ஆஃப் திங்ஸ் லைக் டு டூ ஃபார் சொசைட்டி. அதை பற்றி நினைக்கும் போது இந்த ஷோ கொஞ்சம் லைட்டராகவே இருக்கணும்னு நினச்சேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம், லாட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து லைட்டர் வெயினில் சொல்லியிருக்கலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஐ திங்க் தி ஆடியன்ஸ் நான் புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் இன் டெப்த் லாட் ஆஃப் திங்ஸ் யூ டு டூ. நம்ம வந்து உலகத்தில் வந்து எல்லோரும் அன்போடு இருக்கணும், அன்போடு இருக்கிறதுக்கு வந்து நம்ம பழகணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நல்லா இருக்க முடியும். ஸோ ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க
அனைவரும் பாடுபடுவோம் நான் இந்த தருணத்தை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தீதி. தேங்க்யூ சார். உங்களுக்கு நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.